வெல்கம் டு கணினியாசான். நம்ம இந்த செஷனில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா யூசர் மேனேஜ்மெண்ட்டில் பேம்னா என்னன்னு பற்றி பார்க்க போகிறோம். ப்ளக்கபிள் ஆத்தென்டிகேஷன் மாடியூல்ஸ், சரிங்களா? ஸோ அதை யூஸ் பண்ணி எப்படி யூசர் ஆக்சஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எப்படி கான்ஃபிகர் பேம், அதை எப்படி பேம் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, அப்புறம் அதில் எப்படி யூசர் ரிசோர்ஸ் லிமிட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூசர் ப்ராசஸ் எப்படி மேனேஜ் பண்ணுறது. ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் ஹோம் டைரக்டரிஸ் டியூரிங் லாகின், அதாவது ஹோம் டைரக்டரி ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகும் ஒரு யூசர் க்ரியேட் பண்ணும்போது. அப்படி க்ரியேட் பண்ணாமல் ஒருத்தர் லாகின் பண்ணும்போது தான் ஆட்டோமேட்டிக்காக ஹோம் டைரக்டரி க்ரியேட் ஆகும். அதை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் பாலிசி எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா லாகின்ஸ் எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது, ரிசோர்ஸை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, அப்புறம் லாகின் டைம் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகே ஓகே அப்புறம் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே லினக்ஸில் பார்த்தீங்கன்னா லாகின் பார்த்தீங்கன்னா யூசர் லாகின் இருக்குது, அப்புறம் பேம் யூஸ் பண்ணி லாகின் பண்ணலாம், அப்புறம் செஷன் இருக்குது, சரிங்களா? ஸோ யூசர் லாகின் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் SSH வழியாக லாகின் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் புட்டி யூஸ் பண்ணி SSH வழியாக லாகின் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா டெர்மினல் கன்சோலில் லாகின் பண்ணலாம், அப்புறம் GUI வழியாக லாகின் பண்ணலாம். இது யூசர் லாகின். பேமெண்ட் பார்த்தீங்கன்னா ஆத்தென்டிகேஷன், அதாவது ப்ளக்கபிள் ஆத்தென்டிகேஷன் மாடல் யூஸ் பண்ணி ஃபிங்கர் பிரிண்ட்டு, பயோமெட்ரிக்கு, பாஸ்வேர்ட் பேஸ்டு இது. ஸோ இந்த மாதிரி ஆத்தென்டிகேஷன் யூஸ் பண்ணி லாகின் பண்ணலாம் பேம் யூஸ் பண்ணி, சரிங்களா? அப்புறம் அதில் லிமிட்ஸ் இது பண்ணலாம், கண்ட்ரோல் பண்ணலாம். அப்புறம் ஹோம் டைரக்டரி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ கிரியேட்டிங் ஹோம் டைரக்டரி லாகின் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிற மாதிரி பண்ணலாம், சரிங்களா? ஸோ அதெல்லாம் எதை யூஸ் பண்ணி பண்ணுறாங்கன்னா பேம் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி செஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ரிசோர்ஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது செஷன் வழியாக, அப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு எப்படி சேஞ்ச் பண்ணுறது, சரிங்களா? அப்போ யூசர் லாகின், பேம் அண்ட் செஷன். ஸோ இந்த 3 டைப்ஸ் இருக்குது. ஸோ இதில் நம்ம பேம் வழியாக ஃபஸ்ட்டு எப்படி ஆத்தென்டிகேஷன் பண்ணுறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் எப்படி லிமிட் பண்ணுறது, அப்புறம் ஹோம் டைரக்டரிலாம் எப்படி இது பண்ணுறதுலாம் பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த செஷனில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பேம் ஆத்தென்டிகேஷன் மாடலை யூஸ் பண்ணி எப்படி யூசர் ஆக்சஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறவங்க பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ பேம்டியை பற்றி பார்த்துட்டு இருக்கோம், சரிங்களா? ஸோ பேம்டியில் என்னென்ன டைரக்டரிஸ் இருக்குது, செக்யூரிட்டி யூஸ் பண்ணி எந்தெந்த டைரக்டரியில் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம், சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா etc pam.dன்னு ஒரு டைரக்டரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா lib64 செக்யூரிட்டி, அதில் தான் பேம் மாடியூல்ஸ் இருக்கும், நிறையா இருக்கும் பேம் மாடியூல்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா etc செக்யூரிட்டி, சரிங்களா? 3 டைரக்டரியில் தான் நம்ம யூசர் கண்ட்ரோல் பேம் இதை பற்றி யூசர் கண்ட்ரோல் ஆக்சஸ்க்குள்ள இது எல்லாமே இருக்குது, ஓகேங்களா? ஸோ இப்போ எல்எஸ் போட்டு பார்க்கலாம். எல்எஸ் -etc pam.d. ஓகே, pam.d இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா இது இருக்குது. லாகின் டைரக்டரி இருக்குது, போஸ்ட் லாகின், அப்புறம் ரிமோட்டு, இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஓகே, vlog, sudo i, cron, ஓகேங்களா? அதே மாதிரி ப்ளக்கபிள் மாடியூல்ஸ் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ls lib64 செக்யூரிட்டி, இதில் தான் உங்களுக்கு பேம் மாடியூல்ஸ் எல்லாமே இதில் தான் இருக்குது உங்களுக்கு, ஓகேங்களா? பேம் மாடியூல்ஸ் எல்லா இதுவுமே இதில் தான் இருக்குது, பார்த்தீங்களா? ஸோ இது எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா lib64 செக்யூரிட்டிங்கிற ஒரு டைரக்டரி, அண்டர் டைரக்டரி lib64 செக்யூரிட்டி, ஓகேங்களா? ஸோ அதில் எல்லா பேம் மாடியூல்ஸ் எல்லாமே இருக்குது, சரிங்களா? பேம் access.so, பேம் ஃபில்டரு, அப்புறம் மேக் ஹோம் டைரக்டரி, நம்ம இதை தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ அந்த ஆட்டோமேட்டிக்காக ஹோம் டைரக்டரி எப்படி டியூரிங் லாகின்ல எப்படி க்ரியேட் பண்ணுறதுக்கு, ஓகேங்களா? ஸோ அது மாதிரி நிறையா உங்களுக்கு பேம் மாடியூல்ஸ் இதில் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் எல் போட்டுக்கலாம், ls etc செக்யூரிட்டி. ஓகே, ஸோ இந்த 3 டைரக்டரி யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், யூசர் ஆக்சஸ் கண்ட்ரோல் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா access.conf, chroot, console, லிமிட்ஸு, ஓகேங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு, டைமு, சரிங்களா. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நார்மலாக ஒரு யூசர் க்ரியேட் பண்ண நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுவோம் பாருங்கள். யூசர் ஆட் கமாண்ட் யூஸ் பண்ணுவோம், சரிங்களா. ஸோ அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஹோம் டைரக்டரி வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆயிரும். ஓகே, யூசர் ஆட் சோமு அப்படின்னு க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ பெர்மிஷன் சூடோ ரைட்ஸ் கொடுக்கணும், சாரி, சூடோ யூசர் ஆட் சோமு. ஓகே, ஸோ ஒரு யூசர் க்ரியேட் பண்ணுறேன். சூடோ பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு யூசர் ஆட் வந்து உங்களுக்கு யூசர் ஆட் கமாண்ட் யூஸ் பண்ணி சோமுங்கிற ஒரு யூசர் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் டைரக்டில் போய் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சோமோட ஹோம் டைரக்டரி வந்து கிரியேட் ஆகிருக்கும். ஹோம் இதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்எஸ் போட்டு பாருங்கள், சோமுன்னு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகும். இது எப்படி கிரியேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இப்போ வந்து எந்த டைரக்டரியிலேருந்து உங்களுக்கு வந்து அந்த எந்த ஃபைல்லேருந்து உங்களுக்கு அது எஃபெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, sudo vi etc /login டெஃப்ங்கிற ஒரு ஃபைல் தான் அந்த ஃபைலில் உள்ள ஒரு லைன் தான் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகுது, சரிங்களா. ஸோ அது எதுன்னு பார்த்தீங்கன்னா கிரியேட் ஹோம் டைரக்டரி வந்து எஸ்ன்னு இருக்கும், ஆட்டோமேட்டிக் கிரியேட்டிங் ஹோம் டைரக்டரி வந்து எஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம நோன் மாற்றிட்டு அதுக்கப்புறமா ஆட் ஜாப்ஸ்னு ஒன்று இருக்குது, சரிங்களா. ஸோ அதையும் நம்ம சர்வீஸையும் வந்து எனேபிள் பண்ணிட்டோம்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இது கிரியேட் ஆகாது, ஹோம் டைரக்டரி கிரியேட் ஆகாது. ஒருத்தர் லாகின் பண்ணும்போது தான் ஹோம் டைரக்டரி வந்து கிரியேட் ஆகும், சரிங்களா. ஸோ அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லாஷ் கேப்ஸில் கிரியேட் கொடுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் ஹோம் இதாக இருக்குது பார்த்தீங்களா, கிரியேட் ஹோம் இருக்குது பார்த்தீங்களா. இதை வந்து நீங்கள் என்ன பார்த்தணும், சாரி, நோன் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், சரிங்களா. ஸோ ஐ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்செர்ட்டு நோ, சாரி, கேப்ஸ் எடுத்துனுங்க, நோ. ஓகே, ஸோ இப்போ எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிட வேண்டியதான், WQ. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு சேவ் பண்ணியாச்சு. ஓகே, கண்ட்ரோல் எல் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும், நம்ம வந்து அந்த ஹோம் டைரக்டரி வந்து ஆட்டோமேட்டிக் ஹோம் டைரக்டரி வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு, எஸ்லேருந்து நோன் சேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட் ஜாப்ஸ்னு ஒரு சர்வீஸ் இருக்குது, அது வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். ஓகே, RPM-QA. ஓகே, ஸோ இதில் வந்து க்ரெப்பு ஃபில்டர் பண்ணுறோம், க்ரெப் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஃபில்டர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஆட் ஜாப்ஸ். ஓகே, ஸோ ஒரு 2 ஃபைல் உண்டு அந்த சர்வீஸ் ரன் பண்ணுறதுக்கு, ஆட் ஜாப்ஸ் டி சர்வீஸை ரன் பண்ணுறதுக்கு. அந்த 2 அப்ளிகேஷனும் வந்து இது வந்து உங்களுக்கு மாடல் வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு பார்க்குறோம், செக் பண்ணுறோம். ஓகே, ஸோ அதுக்கு தான் RPM-QA கமாண்ட் கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு ரெண்டுமே வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகலை. ஸோ எதுவுமே ஆட் ஜாப்ஸுங்கிற எந்த ஒரு இதுவுமே உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் ஆகலை. ஓகேங்களா. ஸோ அப்போ இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா sudo 2 இது நம்ம இன்ஸ்டால் பண்ணணும், ஆட் ஜாப்ஸு அண்ட் ஆட் ஜாப்ஸ் ஹைபன் மேக் ஹோம் டைரக்டரி, சரிங்களா. அப்போ m install தனித்தனியாகவே ஃபஸ்ட்டு இது பண்ணிக்கலாம். நீங்கள் ஒன்றாவும் இன்ஸ்டால் பண்ணலாம், தனித்தனியாகவும் இன்ஸ்டால் பண்ணலாம், சரிங்களா. ஆட் ஜாப்ஸ் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம்.
ஸோ உங்களுக்கு எதுவுமே இல்லைன்னு காட்டுது, என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். ஓகே, ஆட் ஜாப்ஸ் கிடையாது, ஆட் ஜாப். ஓகே, ஸோ இப்போ வந்து எஸ் கொடுங்க. கண்ட்ரோல் எல் கொடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட் ஜாப், மேக் ஹோம் டைரக்டரி, மேக் ஹோம் டிஐஆர். ஓகே, ஸோ இந்த ரெண்டு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணாதான் ஆட் ஜாப்ஸுங்கிற வந்து, அதுக்கப்புறமா ஆட் ஜாப்ஸ்னு ஒரு சர்வீஸ் இருக்கு, அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, எஸ். ஸோ இந்த பேக்கேஜை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்றோம், அந்த லாகின் பண்ணும்போது ஹோம் டைரக்டரி வந்து கிரியேட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து அந்த சர்வீஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆர்பிஎம் கியூஏ கமெண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஆட் ஜாப்ஸ் கிடையாது, ஆட் ஜாப். ஓகே, ஓகே. ஸோ ஆட் ஜாப் அண்ட் ஆட் ஜாப் மேக் ஹோம் டைரக்டரி. ஸோ அது ரெண்டு பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆயிருக்கு. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும் அடுத்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ctl status add odd or job d. ஓகே, உங்களுக்கு என்ன இருக்கு, டிசேபிள்ல இருக்கு, பூட்டபிள்ல, அப்புறம் வந்து ஆக்டிவ் வந்து இன்ஆக்டிவ்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அதை வந்து நம்ம பூட்டபிள் எனேபிள் பண்ணிக்கலாம். சிஸ்டம் ஸ்டேட்டஸ் எனேபிள் எனக்கு இது எந்த எதுக்கு யூஸ் பண்றோம்னா பூட்டபிள்லயே வந்து சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடும், அதுக்காக எனேபிள் பண்றோம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் கேக்குது. ஸோ எஸ் at 1 2 3. பாஸ்வேர்ட் தப்பு சொல்றது. எஸ் ஸோ வந்து இப்போ வந்து உங்களுக்கு எனேபிள் ஆயிடுச்சு. ஸோ கண்ட்ரோல் எல் போட்டுக்கலாம். அதே மாதிரி அதை ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ பூட்டபிள் மட்டும்தான் நம்ம எனேபிள் பண்ணியிருக்கோம். ஸோ சர்வீஸை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஸ்டார்ட். ஸோ அகைன் பாஸ்வேர்ட் கேட்குது. ஸோ வந்து உங்களுக்கு இதாயிடுச்சு. ஸோ ஸ்டேட்டஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு சூடோ போட்டுக்கோங்க, ஆனால் ஈஸியாக இருக்கும். ஓகே, சூடோ சிஸ்டம் ctl ஸ்டேட்டஸ் add job d. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனேபிள்ல இருக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ்ல இருக்கு. ஓகே, ஸோ இப்போ பக்காவா உங்களுக்கு பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆயிடுச்சு, சர்வீஸும் இது பண்ணியாச்சு. ஓகே, அப்போ அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஆட் கான்ஃபிக்னு போட்டு இந்த மேக் டைரக்டரியை வந்து நம்ம எனேபிள் பண்ணணும். ஹோம் வந்து ஸ்பெல்லிங் தப்பு, ஈக்கு பதிலாக ஆர் கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ அதை எடுத்துடலாம். ஸோ வந்து உங்களுக்கு இப்போ அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, ஸோ இப்போ நம்ம வந்து அந்த மேக் ஹோம் டைரக்டரிக்குள்ள ஆட் ஜாப்ஸ் இதை வந்து ஃபேமிலியில் அப்டேட் பண்ணியாச்சு. சரிங்களா? அது எப்படி ஒர்க், அது அப்டேட் ஆயிருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் சூடோ ரூட் டைரக்டரி வந்து சேஞ்ச் ஆயிடணும். ஓகே, ஸோ இப்போ போயிட்டு cd etc pam.d டைரக்டரியில் போங்க, pam.d. ஓகே, ஸோ அதில் கிரப் பண்ணி பாருங்க, கிரப் மேக் ஹோம் dir ஸ்டார். ஓகே,
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஜாப், மேக் ஹோம் டைரக்டரி, பேம், அப்புறம் ஆட் ஜாப், அது மாதிரி நிறைய ஃபைல்ஸ் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இப்போ ஒரு யூசர் கிரியேட் பண்ணலாம். யூசர் யூசர் ஆட் sadmin2ன்னு ஒன்று நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, sadmin2 அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிடி ஹோம் போட்டு பாருங்க, உங்களுக்கு டைரக்டரி கிரியேட் ஆகிருக்க கூடாது. ஓகே, ஸோ எல்எஸ் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ என்ன ஆகலை, உங்களுக்கு வந்து sadmin ஒன்று டைரக்டரி வந்து கிரியேட் ஆகலை. பட் இதே இது முன்னாடி நம்ம சோமுன்னு ஒரு யூசர் கிரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டைரக்டரி கிரியேட் ஆச்சு. சரிங்களா? ஸோ இப்போ ஆனால் வந்து உங்களுக்கு அந்த பாஸ்வேர்ட் ஃபைலில் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். grep sadmin2 /etc பாஸ்வேர்ட் ஃபைலில் தான் என்ன ஆகும், உங்களுக்கு வந்து யூசரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகும். ஓகே, ஸோ இதில் வந்து இப்போ sadmin-ங்கிற 2க்குள்ள இதை மட்டும் டீட்டெயில்ஸை மட்டும் நான் வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் ஆயிடுச்சு, sadmin2ங்கிறது கிரியேட் ஆயிடுச்சு. சரிங்களா? ஆனால் பட் இங்கே வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகலை. சரிங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், முதல்ல பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்ட் sadmin2. ஓகே, ஸோ sadmin ஸோ உங்களுக்கு பாஸ்வேர்ட் கிரியேட் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், su என்ன யூசர் கிரியேட் பண்ணோம், sadmin2. ஓகே, sadmin2. ஸோ கிரியேட்டிங் ஹோம் டைரக்டரி ஃபார் sadmin. இப்போ தான் வந்து ஹோம் டைரக்டரி வந்து கிரியேட் ஆகுது. சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் pwd போடுங்க, கிரியேட் ஆயிடுச்சா? இப்போ நீங்கள் வந்து cd/home போயிட்டு நீங்கள் செக் பண்ணீங்கன்னா டைரக்டரி கிரியேட் ஆகிருக்கும் sadmin2. ஸோ இந்த மாதிரி நம்ம என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பஞ்ச் ஆஃப் பெரிய கார்பரேட் கம்பெனி, அப்புறம் பார்த்தீங்கன்னா காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய யூசர்ஸ் வந்து நம்ம ஹோம் டைரக்டரி வந்து அவங்க லாகின் பண்ணும்போது தான் கிரியேட் பண்ணுற மாதிரி நம்ம செட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அதுக்கு தான் வந்து இந்த இதை வந்து ஆட் ஜாப்ஸ் இது சர்வீஸை யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். பஞ்ச் ஆஃப் யூசர்ஸ், நிறைய யூசர்ஸ் பேட்ச் இது பண்ணும்போது உங்களுக்கு இந்த இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த இதில் நம்ம எதை பற்றி பார்த்துருக்கோம்னா ஆட்டோமேட்டிக் ஹோம் டைரக்டரி டியூரிங் லாகின் டாபிக்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ இன் அப்கமிங் வீடியோஸ், வர வீடியோஸில் வந்து நம்ம பாஸ்வேர்ட் பாலிசி எப்படி கிரியேட் பண்ணுறது, ஸோ அந்த டாபிக்ஸ்லாம் பற்றி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.